ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் மறுநாளே சரி என் ஹஸ்பண்ட்டை சொன்னேன், இது மாதிரி நகை அம்மாவுக்காக அடை வைக்க கொடுத்துருக்கேங்க. உங்ககிட்ட நான் இத்தனை நாளாக சொல்லலை, நான் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவர் என்ன சொன்னார்னா, இது மாதிரி நீ பண்ணது சரியா தப்பாங்கிறத மட்டும் நீ சொல்லு அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட இதாக பேசினார். அதுக்கு நான் சொன்னேன், இது மாதிரி நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், நான் இல்லைங்கள. இருந்தாலும் நமக்குன்னு ஒரு இது இருக்குல்ல, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நமக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுற இதில் நம்ம இருக்கிறோம் அப்படின்னா, அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒரு ஹெல்ப் பண்ணால் தானே அது ஒரு நல்லாயிருக்கும் அப்படின்னோடனே, ஏதோ நீ சொல்கிற அதை நான் கேட்கணும் அப்படிங்கிறது எனக்கு இருக்குது. இதே எங்கள் வீட்டு சைடு ஏதாச்சும் ஒரு உதவி எங்கள் அக்காவுக்கோ இல்லை எங்கள் அண்ணனுக்கோ ஏதாச்சும் ஒரு உதவினா டக்குன்னு இந்த மனசு உனக்கு வர மாட்டேங்குது. இத்தனைக்கும் எங்கள் அக்காவும் தான் எனக்கு கடை ஆரம்பிக்கிறப்போ உதவி செஞ்சிச்சு. ஆனால் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி அது காலேஜ் ஃபீஸ் பிள்ளை கட்டணும்னு சொல்லிட்டு எவ்வளோது கேட்டுச்சு. நகை இருந்தால் ஏதாச்சும் கொடுங்க, நான் அடை வச்சுட்டு ஒரு 3 மாதத்துல திருப்பி தந்துடுறேன்லாம் சொன்னிச்சு. அதுக்கு என்கிட்ட நீ என்ன சொன்ன, அதெல்லாம் திருப்பிலாம் கொடுக்க மாட்டாங்க, நம்ம அதுக்கப்புறம் பிரச்சனையாக இருக்குங்க, தேவையா இது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதனால் இப்போ உனக்கு புரியுதா என்ன ஏதுன்ட்டு அப்படின்னோடனே, அப்புறம் நான் சொன்னேன், இது மாதிரி இல்லை அது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சமாளித்தேன். இருந்தாலும் அம்மா இது ரொம்ப நான் முன்னாடி இல்லைன்னு தாங்க சொன்னேன். ஆனால் ஒரு முக்கியமான தேவை மாமா வீட்டு ஃபங்க்ஷனுக்கு செய்கிறதுக்காக அண்ணன் இந்த மாதம் பணம் அனுப்பலை. அவருக்கு கம்பெனியில் சம்பளம் போடலையாம். அதனால் பணம் அனுப்பலை. அதனால தாங்க இது பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அம்மா அடுத்த மாதமே திருப்பி தரேன், அண்ணன் பணம் அனுப்பினோன்னே திருப்பி தந்துடுறேன்னு சொல்லிட்டு அப்படின்னோடனே, நீ எப்போ அவங்க திருப்பி கொடுக்குறாங்கன்னு நீ பாரு, நான் வேணால் சொல்கிறேன், உங்கள் அம்மா உனக்கு திருப்பி கொடுக்க மாட்டாங்க, நீ ஏதாச்சும் காசு கட்டி தான் திருப்புற மாதிரி இருக்கும் பாரு அப்படின்னோடனே எனக்கு உடனே இதாகிடுச்சு. என்னடா இது ஒரு இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் மனசுக்குள்ளே ஒரு விதமான பயமும் இருந்துச்சு. ஏன்னா எங்கள் அம்மா பண்ணுற ஆள் தான். சிலப்போ சொல்லிவிடும், இந்த மாதிரி அண்ணன் பணம் அதுக்கு கொடுக்கணும் இதுக்கு கொடுக்கணும், நீ ஒரு 20,000 தானே திருப்பிக்க பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்கிற ஆள் தான். அதை நான் என் வீட்டுக்காரர் கரெக்டாகவே சொன்னார். இருந்தாலும் என்னால் அந்த நேரத்தில் அவர்கிட்ட நம்ம எதுவும் பேசிக்கிட்டு இருக்க முடியல. நம்ம ஒரு சில விஷயத்த பேசுகிறோம் பண்ணுறனாலும் அதை அடுத்த ஒரு இதுக்கு நம்ம கொண்டுட்டு போகிறதுக்கு பண்ணுறதுக்கு செய்கிறதுக்கு நம்மளால் இது பண்ண முடியலை அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நான் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துப்போம், எதாக இருந்தாலும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்துட்டேன். 2-3 மாதம் அப்படியே போணுச்சு. அப்போ தான் எங்கள் அம்மாகிட்ட நான் கேட்டேன். மறு மாதமே கேட்டதுக்கு, இல்லை இந்த மாதம் அங்கே கொடுத்துட்டேன் இங்கே கொடுத்துருந்துச்சு. எனக்கு கொஞ்சம் மனசுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு, இதுமாரி நம்ம ஹஸ்பண்ட் சொன்னது கரெக்டு தான், இது கண்டிப்பாக திருப்பி கொடுக்காது போல இருக்குது அவர் சொன்ன மாதிரி அப்படின்னோடனே, அதுக்கப்புறம் ஒரு 3-4 மாதம் போனதுக்கப்புறமா எங்கள் அம்மாகிட்ட நான் கேட்டுகிட்டே இருந்தேன். அது திருப்பி கொடுக்குற மாதிரியே தெரியல. அப்புறம் என் ஹஸ்பண்ட் சொன்னார், நான் அன்றைக்கி சொன்னதுக்கு உனக்கு நீ என்னமோ கோவப்பட்டியே, இன்றைக்கி திருப்பி கொடுத்தாங்களா, பண்ணாங்களா, செஞ்சாங்களா, இப்போ தெரியுதா உனக்கு என்ன ஏதுன்ட்டு அப்படின்னோடனே, அதெல்லாம் எனக்கு தெரியுதுங்க, தெரியாமலாம் கிடையாது, எல்லாமே எனக்கு தெரியுது தான், எப்படி தெரியாமல் இருக்கும், எல்லா விஷயமும் எனக்கு புரியுது. ஆனால் நான் என்ன பண்ணுறது, சூழ்நிலை கைதியாக சிலப்போ நம்ம பிள்ளைங்கள வளர்த்தாங்க, பண்ணாங்க, செஞ்சாங்க, எல்லா இடத்துலையும் கஷ்டப்பட்டாங்களேன்னு நான் யோசிச்சுட்டு பொறுமையாக போயிட்டுருக்கேன். இல்லாட்டினா என்னை பற்றி உங்களுக்கே தெரியும், ஒரு நிமிஷம் இருக்குது கேட்கறதுக்கு. நான் அவங்களுக்கு கொடுத்தத நான் இது பண்ணலை. கொடுத்து இப்போ எங்கள் அக்காவாக இருக்கட்டும், இவங்களா இருக்கட்டும், யாராக இருந்தாலும் கொடுத்து நம்ம திரும்பி கேட்டோம்னா கஷ்டம்தான். இது எங்கள் அக்கா இருந்தால் கூட திருப்பி கொடுத்துரும். ஏன்னா உன்னோட நகைங்கிறப்போ இது மாதிரி தம்பி ஒய்ஃபோடது ஏதாச்சும் நாளைக்கு பிரச்சனை அவங்களுக்குள்ளே வரும்னு சொல்லிட்டு எங்கள் அக்கா அந்த விஷயத்துலலாம் கரெக்டாக இருக்கும், உனக்கே தெரியும் அப்படின்னோடனே, ஆமாம்மா அண்ணி அதுலலாம் இதாக இருப்பாங்க, எங்கள் அம்மா தான் நம்ம பொண்ணு தானே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அலட்சியமாக பதில் சொல்லிக்கிட்டு இருக்கு அப்படின்னோடனே, சரி இருமா அவங்கள நீ கேட்காத, இது உனக்கு ஒரு பாடம், இனிமேல் நீ கேட்டாலும் எதுவும் அடை வைக்கிறதுனா கேட்டாங்கன்னா ஏற்கனவே இது பண்ணதே இது பண்ணி போயிடுச்சு, என்னம்மா பண்ண சொல்கிற அப்படின்னு கேளு, நான் உனக்கு அந்த 30,000 பணம் தந்துடுறேன், வட்டியெல்லாம் சேர்த்து நீ போயிட்டு திருப்பிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் சொன்னார். அப்போ தான் எனக்கு புரிஞ்சிச்சு, அவர் நல்ல எண்ணத்தோடு தான் சொல்லியிருக்காரு. ஏன்னா எங்கள் அம்மா திருப்பி கொடுக்காது பண்ணாதுங்கிறது அவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. எனக்கு ஆனால் மனசுக்குள்ளே ஒரு இது இருந்துச்சு, தயக்கம் இருந்துச்சு. இருந்தாலும் என்ன தான் நம்ம தயக்கம் இருந்தாலும் ஒரு சில இடங்களில் நம்ம சொல்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு இது மாதிரி கஷ்டமாக தான் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு.
அதனால நான் எதுவுமே வந்து சொல்லலை, பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி அது இது பண்ணிகிட்டு இருந்தோன்னே நான் அதுக்கப்புறம் தான் முடிவு பண்ணேன். இனிமேல் வந்து அம்மாவாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் வந்து நம்ம கொடுக்குற விஷயத்தில் வாங்குகிற விஷயத்துலாம் கரெக்டாக இருக்கணும். அவங்க நம்மளை யூஸ் பண்ணிக்கிறாங்க, நம்மள்ட்ட என்ன இது இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கிட்டு அவங்க இது பண்ணிக்கிறாங்கன்னு மட்டும் எனக்கு நல்லாவே தெரியுது அப்படின்னோடனே, சரி அதெல்லாம் விட என்ன பண்ணுறது, எதையும் நம்ம இப்போ உள்ள இதுக்கெல்லாம் வந்து யாரும் செய்யலை பண்ணலாம், நம்ம வந்து கோச்சிக்கிற அளவுக்கு நம்மள்ட்ட எல்லாம் ஒன்றும் வழி கிடையாது, இப்போ அப்படி தான் இருக்குது அப்படின்னோடனே, சரி விடு பார்த்துக்குவோம், எது நடந்தாலும் நடக்கட்டும். ஒரு சில நேரங்களில் நம்மளுக்கு கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் நடக்கிற விஷயங்கள்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், போக போக எல்லாம் வந்து சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லிகிட்டு இருந்தது.